إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا. وقال النبي صلى الله عليه وسلم فضل عائشة على سائر الناس كفضل الثريد على سائر الطعام أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமதானை தரும்படி ரப்பிடத்தில் நாம் துவா செய்து கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய ரசூலின் கட்டளை பிரகாரம் அல்லாஹு தாலா அந்த மகத்தான அந்த துவாவை ஏற்று நமக்கு சங்கையான இந்த ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு நசீபை தந்தான். இந்த ரமதானில் என்னென்ன மேன்மைகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நசீபை தந்தரும் புரிவாராக. சங்கையான லைலத்துல் கத்ருடைய உயர்ந்த நசீபை பெறுவதற்கும் அல்லாஹ் நசீபை தருவாராக. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமதானை சந்தித்து அவைகளை எல்லாம் மிகுந்த பாக்கியத்தோடு கழிப்பதற்கும் அல்லாஹ் நசீபை தருவாராக. இந்த ரமதானில் நாம் பெறக்கூடிய பயிற்சிகளை காலமெல்லாம் பேணி நடப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருவார். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய தினத்திலே அன்னையர் திலகம், அறிவு திலகம் அன்னை ஆயிஷா நாயகியாரை பற்றி சில விதமான பரிமாற்றங்கள். அவங்க எல்லாம் நம்முடைய தாயின் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உம்மஹாத்துஹும், நபியினுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு, உலகத்து மூமின்களே உங்களுக்கு தாய்மார்கள், நம்முடைய தாய். அவங்கள பற்றி தெரிந்து கொள்வது, அந்த பெருமக்களை நன்மக்களை பற்றி தெரிந்து கொள்வது என்பது நம்முடைய ஈமானை வளர்க்க செய்யும். அவருடைய இறையச்சத்தை போல் நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். யார் அன்னை ஆயிஷா நாயகியார்? ஆயிஷா நாயகியார் அல்லாஹ் சொல்வான், வல் பலது தய்யிபு யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி, நல்ல பூமி நல்ல விளைச்சலைத்தான் தரும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு நல்ல பூமியா இருந்தா அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல்களும் சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே, அது மாதிரி நல்ல பூமி. அதற்கு செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை உம்மு ரோமான் ரலியல்லாஹு அன்ஹா என்ற உன்னதமான தம்பதியர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள். சித்தியக்குல் அக்பர் யார்? இந்த உலகத்தில் அவருடைய கண்ணியத்தை சொல்ல வேண்டியதில்லை. சித்தியக்குல் அக்பர் யார்? அவ்வல் மன் சத்தகனி, என்னை முதலாக ஈமான் கொண்ட பெருமகனார் ஹஜரத் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், இந்த உலகத்திலே எனக்கு ஒவ்வொருவரும் செய்த உபகாரத்திற்கு என்னால் முடிந்த பாரத்தை நான் செய்திருக்கிறேன். ஆனால் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு செய்த உபகாரத்திற்கான பகரத்தை ரப்பிடத்தில் விட்டுவிட்டேன் சொன்னார். என்னால் செய்ய முடியல. அவ்வளவு உபகாரத்தை இந்த தீனுக்கு செய்தவர்கள், இந்த தீனின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் சித்தீக் அக்பர். அவ்வளவு மனிஸ்தகர பாதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே இந்த உலகத்தில் ஹலீஃபாவாக இருந்தவர்கள் செய்தனா சித்தீக் அக்பர் அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் காதலர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காதலர். குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகத்தினுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொந்திலே எல்லா பொந்தும் அடைக்கப்பட்டு விட்டது. ஒரு பொந்தின் வழியாக பாம்பு வருகிறது. பாம்பு வந்தால் அடைப்பதற்கான துணி இல்லாததினாலே தங்களுடைய காலின் பெருவரலை அதிலே வைத்திருந்தார்.
ஆனால் தான் உள்ளே வருவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்பதற்காக அந்த பாம்பு காலிலே கொட்டியது. கொட்டுச்சுன்னா கொட்டி 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 உங்களுடைய நிறம் மாறுகிறது. சிதீக் நாயகத்துடைய நிறம் மாறுது. ஆனால் அதில் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், மா ஹர்ரக்ரு த்ரிஜிலி ஹிமாயத்தம் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பதற்காக என்னுடைய காலை நான் அசைக்கலைன்னு சொன்னேன். என்னுடைய காலையோடு நான் அசைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க, அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய காலை கூட அசைக்கவில்லைன்னு சொன்னேன். அன்புன்னா இப்படிப்பட்ட அன்பெல்லாம் இல்லை உலகத்தில். அப்படி ஒரு காதலும் நேசம். உண்மையானவர்களே, வரலாற்றிலே வருகிறது, அவங்களே சொல்றாங்க, மரிதல் ஹபீபு சொல்லாசுல உடம்பு செல்லாம இருந்தாங்க. அவங்கள போய் விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். சித்திகுல் அக்பர் சொல்கிறார், மரிதல் ஹபீபு அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார்கள். நான் அவர்களை போய் நோய் விசாரிக்க சென்றிருந்தேன். அப்படி இப்போ மரில்துமின் அசபியாரே, அவருடைய நோய், அவருடைய படுற கஷ்டம், இதை பார்த்துட்டு நான் நோயாளி ஆயிட்டேன். அதை பார்த்தவொடனே எனக்கு நோய் வந்துருச்சு. ஆரோக்கியமாயி நான் நோயாளியை படுத்திருக்கிறேன் இல்லையா, என்ன பாக்குறதுக்கு அவங்க வந்தாங்க. என்ன பாக்குறதுக்கு அவங்க வந்தாங்க. நபரியிலை, அவங்க என்ன பார்த்த உடனே நான் குணமாயிட்டேன். இது என்ன உதாரணம்? இதுக்கெல்லாம் நிகர் சொல்ல முடியாது. ஒரு நிகர் சொல்ல முடியாத அன்பு, அந்த உச்சமான அன்பினுடைய விளைவு தான். நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களே போய் பார்த்தாங்க, இவங்க நோய்வாய்ப்பட்டாங்க, இவங்க படுத்துட்டாங்க, அவங்க ஷிஃபாவாய் இவங்கள பார்க்க வந்தாங்க. என்ன பார்க்க வந்தாங்க, நான் ஷிஃபாவாயிட்டேன். இந்த அன்பினுடைய ஒரு உச்சம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அதில் செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார். அதனால இந்த உலகத்தினுடைய எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்து சித்தீக் நாயகத்தினுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் ஈமானு அபூபக்கரின், அபூபக்கர்லானுடைய ஈமானுடைய தட்டு தான் கனத்திருக்கும் என்று சொல்வார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சித்தீக் நாயகத்தினுடைய பொன்மகள், அப்படிப்பட்ட சித்தீக் நாயகத்தினுடைய பொன்மகள். அது மாதிரி அவருடைய தாயார் அன்னை உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா. யார் உம்மு ரூமான்? மன் சர்ரஹு அன் யன்துர இலா இம்ரஅத்தின் மின் ஹூரில் ஐன் ஃபல்யன்துர் இலா உம்மி ரூமான். சொர்க்கத்தினுடைய ஹூர்லீன்களில் யாரையாவது நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உம்மு ரூமானை பாருங்கள் என்று சொல்வார். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்தினுடைய அந்த கன்னிகளை வஹூருல் ஐன் கம்சாலில் லுலுஇல் மக்னூன் அல்லாஹ் சொல்வானே குர்ஆனில் பாராட்டி சொன்னான். இந்த ஹூர்லீன்கள் உலகத்திலே மன் சர்ரஹு அன் யன்துர இலா இம்ராத்தின் மின் ஹூரில் ஐன் ஃபல்யன்துர் இலா உம்மி ரூமான். சொர்க்கத்தினுடைய கன்னியை உலகத்தில் யாராவது பார்க்க வேண்டும் அப்படின்னா ஹூர்லீன்னா யாரு? அப்படிப்பட்ட பேரழகி என்றால் அதை உலகத்துல ஒரு உதாரணமா அல்லாஹ் தஆலா உம்மு ரூமான் ஆக்கியிருக்கிறான்னு சொன்னார். அப்படிப்பட்ட இரண்டு பாக்கியமானவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமையானவர்களே, நம்முடைய அன்னை தாய் ஆயிஷா இருக்கிறாங்களே, அவங்களுடைய அந்தஸ்தை விளங்குறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹுது ஷத்ரை தீனக்கும் மின் ஹாதிஹில் உமைதா. இந்த தீனுடைய 2/3 பாகங்களை அல்லது இந்த தீனுடைய பெரும் பகுதியை இந்த சிறந்த பெண்ணிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். தீனுடைய பெரும் பகுதியை இந்த பெண்ணிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்றால் மார்க்கத்தினுடைய தேர்ச்சி, எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு இருந்த ஆற்றல், எல்லா துறைகளிலே ஆயிஷா நாயகியார் இருக்கிறாங்களே, சுப்ஹானல்லாஹ், எல்லா துறைகளிலும். ஸல்லல்லாஹு இதர மனைவிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வஃபாத்திற்கு பின்னாலே வீட்டுல இருந்து அவங்க வெளியே கூட போகல, வீட்டிலேயே இருந்தாங்க, அவங்களுடைய பணிகளை செய்தாங்க, இபாதத் செய்தாங்க, அப்படியே இருந்து அப்படி வஃபாத்தானவங்க. ஆனால் அன்னை ஆயிஷா நாயகியார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. வீட்டுலதான் இருந்தாங்க, ஆனால் அவர்கள் செய்த செயல்பாடுகளும் அவர்கள் இந்த தீனுக்கு செய்த சேவைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, கொஞ்சம் நஞ்சம். நாமெல்லாம் நன்றி உள்ள சமுதாயம். தீன் உலகத்தில் நிலைத்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அந்த பெருமக்களுடைய அர்ப்பணிப்பு.
இந்த தியாகிகளுடைய மகத்தான ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. அதனால பிறந்த வீடும் பாக்கியம், புகுந்த வீடும் பாக்கியம். பிறந்த வீடும் பாக்கியமான வீடு, புகுந்த வீடு சொல்ல வேண்டியதில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு அல்லவா அது. அதனால பிறந்த வீடும் பாக்கியமான நிலையில உள்ளவர்கள், புகுந்த வீடும் மகத்தான பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கியாமத்துடைய நாளையில சல்லாசலம் எழுப்பப்படும் பொழுது ஆயிஷா நாயும் சேர்ந்த எழுப்பப்படுவாங்க. சல்லாசலம் எழுப்பப்படுற நேரத்துல ஆயிஷா நாயும் சேர்ந்துதான் எழுப்பப்படுவார் என்பது. அதனால அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய தாய் ஆயிஷா நாய்க்கு அல்லாஹ் கொடுத்தார். ஹவுதுல் கௌசர்ல இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் சல்லாசலை முபாரக்கான கரங்களிலிருந்து வாங்கி தண்ணீரை பருகுவோம். அதை பருகிட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போகணும். அந்த மகத்தான பாக்கியத்தை இன்னாக்கள் கௌசர், நாயகமே உங்களுக்கு கௌசரை தந்தோம். பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. அந்த ஹவுதுல் கௌசரை கொடுக்கும் பொழுது ஆயிஷா நாய் பக்கத்தில் நிற்பாங்க, ஆயிஷா நாய் பக்கத்தில் நிற்பாங்க. அருமையானவர்களே, அதனாலே அவ்வளவு உன்னதமானவர். ரப்பிடத்திலிருந்து சலாம் வந்தவர்கள், பெறப்பட்டவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கதிஜா நாய்க்கு வந்துச்சு, கதிஜா நாய்க்கும் அல்லாஹ் தஆலாவுடைய சலாம் வந்துச்சு. அதற்கு ஆயிஷா நாய் அல்லாஹ் தஆலா சொல்கிறார்கள், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க ஆயிஷா நாய் அவர்கள். அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ஸல்லல்லாஹு செல்லமா கூப்பிடுவாங்க. ஆயிஷாங்கிறத ஆயிஷ் கூப்பிடுவாங்க. யா ஆயிஷ் ஹதா ஜிப்ரீல் யுக்ரியுக ஸலாம், இதோ ஜிப்ரீல் வந்திருக்கிறார்கள், உனக்கு சலாம் சொல்கிறார்கள். ஜிப்ரீல் வந்து உனக்கு சலாம் சொல்கிறார்கள் என்று சொன்னதோடு அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான் என்று சொன்னார். உலகத்துல கதிஜா நாய்க்கு இந்த பாக்கியம் கிடைச்சுதான் இருக்குது. ஆனாலும் கூட அன்னை ஆயிஷா நாயியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒரே படுக்கையில் நான் இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருந்தார்கள். நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிற அந்த நேரத்தில் ஜிப்ரீல் இருந்தார்கள். அந்த பாக்கியம் எனக்கு மாத்திரம்தான் கிடைத்ததுன்னு சொல்லி நம்முடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா சஹாபாக்கள் சொல்கிறார்கள், திருமதியில பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது, மா அஷ்கர் அலைனா ஸஹாப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுன் தத்து இல்லா ஸஅல்னா ஆயிஷா. சஹாபாக்களுக்கு ஏதாவது ஹதீஸிலே சந்தேகம் வந்தால் உடனடியாக ஆயிஷா நாயிட்டு போய் கேட்பாங்க, ஆயிஷா நாயிட்டு கேட்பாங்க. அதாவது வயது முதிர்ந்த நிலையில் அன்னை கதிஜா நாயகியை ஸல்லல்லாஹு நிக்கா செய்தாங்க. என்ன சோதனையான காலகட்டத்தில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, அவர்களை அரவணைக்கக்கூடிய, முன் வேதங்களை கற்ற அப்படிப்பட்ட ஒரு சீமாட்டி தான் அந்த நேரத்தில் தேவை. ஆனால் இப்பொழுது அறிவு சுனை பொங்கி வழிகிறது. சூரடத்திலிருந்து அறிவு சுனை பொங்கி வழுகிறது. அதை ஏந்தக்கூடிய பாத்திரம் வேண்டும், அதை ஏந்துவதற்கு பொருத்தமான பாத்திரம் வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரமாக அன்னை ஆயிஷா நாயியா. அதனால இந்த உலகத்திலேயே பெண்மணிகளில் அதிகமான ஹதீஸை ரிவாயத் செய்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. முதல்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து ஆயிஷா நாயியா. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எந்த சந்தேகம் ஹதீஸில் ஏற்பட்டாலும் நாங்கள் ஆயிஷா நாயிட்ட போய் கேட்டாச்சுன்னா விளக்கம் கிடைக்குன்னு சொல்றாங்க. யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்கள்? அபூபக்கர் சித்திக் இருந்தாலும் சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வானின் மலக்குமார்கள் யாராக இருந்தாலும் அதற்கு உமர் இருந்தாலும் கண்ணியம் செய்வாங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழியில் அவங்க போனாங்கன்னா எதிர்த்து அந்த வழியில் எதிர்த்து ஷைத்தான் வர மாட்டான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுடைய துஆவினால் ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் உமர் இப்னு கத்தாப். அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கூட ஆயிஷா நாயிட்ட வந்து சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க, ஃபத்வா கேட்டிருக்கிறாங்க என்று வரலாறுகளில் நாம் படிக்கிறோம். என்றால் ஆயிஷா நாயினுடைய மெச்சத்துக்கு அறிவு, அவருடைய உன்னதமான அறிவின் ஞானம் எப்படிப்பட்டதுங்கிறத நாம் விளங்கணும். சாதாரணமானது அல்ல. وكان أكابر الصحابة يسألونها عن الفرائض. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இந்த வாரிசுரிமை சட்டம் சம்பந்தமாக பெரிய பெரிய சஹாபிகள் வந்து கேட்பார்கள். பெரிய பெரிய சஹாபிகள் எல்லாம் வந்து அவங்களிடத்துல அந்த சட்டத்தை குறித்து கேட்பார்கள் என்று வந்திருக்கிறது. அதே போல அஹ்ஸனுன் நாஸி ரஅயன் ஃபில் ஆம்மத்தி, ரொம்ப சிந்தனை
மனிதர்களிலேயே தீர்க்கமான சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எந்த காரியத்தை எடுத்தாலும் தீர்க்கமாக தெளிவாக சிந்திக்கக்கூடிய உன்னதமான ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு. அது மாதிரி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது. குடும்பத்தினுடைய குதூகலம் சாதாரணமானது. அதாவது எல்லா துறையிலும் தேர்ச்சி, அறிவினுடைய அந்த ஆணவம் எல்லாம் வந்துடல. அறிவினுடைய நிலைப்பாடு இருந்தது. அரபகத்தை பொறுத்தவரையிலே அன்றைய காலகட்டத்திலேயே சிறுபிராயத்திலேயே பருவமடையக்கூடிய நிலை, கடுமையான சூடு பூமி அது. அதனாலே சிறுபிராயத்திலேயே பருவம் எய்தக்கூடிய நிலையில் இருந்த அன்றைய காலகட்டம். அப்படிப்பட்ட நிலையில் சிறுபிராயத்திலேயே மனம் செய்து கொடுக்கப்பட்ட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தில் அவ்வளவு குதூகலமானவர்களாக இருந்தார். வரலாற்றில் நாம் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியும் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஓட்டப்பந்தயம் ஐயாவே நம்ம ஓட்டப்பந்தயத்தை ஆரம்பிச்சிடக்கூடாது. அது நமக்குள்ள சொந்தமான இடத்துல இருந்தா ஓடலாம். அப்படியா ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, நாளைக்கு சந்தையில போய் ஆரம்பிச்சு விட்டுறக்கூடாது. அது இல்லை. அப்படி அந்நியோன்யம், ஒரு குடும்பத்தினுடைய பந்தம், மனம் விட்டு பரிமாறக்கூடிய ஒரு உயர்வான நிலை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அதுல ஆயிஷா நாயகி ஜெயிச்சாங்கன்னு வருது ஒரு கட்டத்துல. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனமா போயிட்டாங்களா, ஆயிஷா நாயோட எவ்வளவு ஓட முடியலையா என்றா தோற்று கொடுத்தாங்க. அதுல ஒரு மகிழ்ச்சி. உமையத் பின் கலப்னு ஒருத்தர் தான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை கொடுமைப்படுத்திய லஅனத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய விரோதி, தீனுடைய விரோதி உமையத் பின் கலப். அவன் சொன்னா, மா உஹாரிபு இல்லா முஹம்மதன், நான் சண்டை போடணுமானா முகம்மதோட மாத்திரம் யுத்தம் செய்வேன், யாரும் என் கூட வந்து நான் யுத்தம் செய்யக்கூடாது. மா உஹாரிபு இல்லா முஹம்மதா, என்ன பெரிய வீரன். அதனால சொன்னா, மா உஹாரிபு இல்லா முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மாத்திரம்தான் நான் யுத்தம் செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா சரி. வில் எதியும் ஸலா, ஆயுதம் கொண்டா கை கொண்டான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சேவா ஆயுதத்தையான்னு கேட்டாங்க. வெளியே கையே போதும்னா, அவன் தன்னை அவ்வளவு நம்பினான், கையே போதுன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்த உடனே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதரபஹு பைன கத்திஃபை, அவனுடைய இரண்டு தோர் புஜங்களுக்கு மத்தியில் ஒரு குத்து தான் குத்துனான். அவ்வளவுதான். அலற ஆரம்பிச்சுட்டான், துடிக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கேட்டாங்க, என்னல இருந்து அலற, ஒரு காயம் இல்லை, ஒண்ணும் இல்லை, எதுக்கு இந்த வலியை மாத்திரம் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தா நீங்க எல்லாம் மௌத்தா போயின்னு. அப்படி வலிக்குது, அப்படி இடமறிஞ்சு அடிச்சிருக்கிறாங்க. அவ்வளவு தீரர். கஅபாவுடைய அந்த நிலையில இருக்கக்கூடிய தேவையில்லாதவை எல்லாம் அகற்ற வேண்டிய ஒரு கட்டம் வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அலி அவர்களே நீங்க கீழே நல்லுங்க, நான் மேல ஏறி இந்த இதெல்லாம் சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் குடிஞ்சு நிக்கிறேன், நீங்க என் மேல ஏறி எல்லாத்தையும் சரி பண்ணுங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. உங்க மேல நான் கால் வச்சு ஏறவா, நீங்க குடிஞ்சு நிப்பீங்க, உங்க மேல நான் மிதிச்சு ஏறுறதா முடியாதுன்னா, இதனால தாங்க முடியாதுன்னுட்டாங்க. இல்ல நீங்க செய்யுங்க, நான்ல சொல்றேன். இல்ல நான் செய்யவே மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன குடிக்கிறேன், நீங்க என்ன மேல ஏறுங்கன்னாங்க. அப்படியா, வேண்டாம், என்னால என்ன ஒன்றால தாங்க முடியாதுன்னாங்க. இல்ல தாங்கிடுவேன். அடிலாம் எவ்வளவு பேர் வீரர், உலகத்தினுடைய மகாவீரர் அவங்க குடிஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலை எடுத்து மேல வச்சாங்க, அப்படி சப்படிச்சு உட்கார்ந்துட்டாங்களாம். அலிரல்லாம் அப்படி கீழே உட்கார்ந்துட்டாங்க. அவ்வளவு மாதிரிய வீரர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஆயிஷா நாயகி தோற்றாங்கன்னா தோற்று கொடுத்தார்கள். குடும்ப ரீதியான ஒரு வாழ்க்கையில் குதூகலமும் இன்பமும் நல்ல பரிமாற்றமும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு அணுகுமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்தாங்க. பட்ட பேர் வச்சு கூப்பிட்டாங்க, ஒழுங்காக கூப்பிடுறது கிடையாது. பட்ட பேர் என்ன, அவங்க கண்ணியமான ஒரு வார்த்தையை கொண்ட பட்ட பேருன்னா அசிங்கமான பட்ட பேர்லாம் இல்லை, அவங்க மகிழ்ச்சி அறக்கூடிய பட்ட பெயர்களை வைத்தல்லாம் அப்படி கூப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்தாங்க, ஆயிஷா நாயகி இப்படி இருந்தாங்க என்பதை வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். குடும்ப வாழ்க்கைங்கிறது அப்படி. அது மாதிரி நம்ம ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செம்புல பால் கொண்டாங்க, பால் கொண்டு வந்து ஆயிஷா நாயகியை குடிக்க சொன்னார்கள். ஆயிஷா நாயகியை குடிக்க சொன்னாங்க. உலகத்தில் உள்ள கணவன்மார்கள் ஆண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி,
குடும்பத்துல நாம மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவரிடத்திலிருந்து உண்டான கண்ணியத்தை எதிர்பார்க்கிறோம்னா நாம அப்படி நடக்க வேண்டும். பெண்கள் அண்ணா சிறுத்தி இப்படி எல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அருமையானவர்களே, நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கவே சல்லாசல வழிகாட்டுகிறார்கள். சல்லாசல பாடெடுத்து நினைச்சாங்க, அவங்கள குடிக்க சொன்னாங்க, குடித்தார்கள். அன்னை ஆயிஷா சல்லாசல பாட குடிச்சிட்டு மிச்சத்தை ஆயிஷா நாய் குடிச்சாங்கன்னா பறக்கத்திட்டு போயிருவோம். ஆனால் ஆயிஷா நாயை குடிக்க சொல்லி அதிலுள்ள மீத பாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்தார்கள் என்பது மாத்திரமல்ல வரலாறு. எந்த இடத்தில் நான் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடித்தார்கள். உங்களைங்க அதெல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க. எந்த இடத்தில் நான் வாய் வைத்தேனோ அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் வைத்து குடித்தார்கள். எவ்வளவு குதூகலமான வாழ்க்கை, எவ்வளவு இன்பகரமான வாழ்க்கை, எவ்வளவு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை. எந்த துறையில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கூட குடும்ப ரீதியான காரியங்களிலேயும் இப்படிப்பட்ட பரிமாற்றங்களை கொண்டுதான் குடும்பத்துல மகிழ்ச்சியா இருந்தாதாங்க மற்ற காரியங்கள்ல மகிழ்ச்சியா இருக்க முடியும். வீட்டுக்கு நம்ம போயாச்சுன்னா பிள்ளைங்க சந்தோஷப்படணும். நம்ம வர்றதை பார்த்து எல்லா நேரத்துல சட்டு புட்டு அடங்கிடக்கூடாது. அப்படி ஒரு நிலையில மிருகங்கள் போல ஆயிடக்கூடாது. நாம என்ன வர்ற நேரத்துல அங்கே மகிழ்ச்சிக்கு ஊட்டக்கூடிய நிலையில குடும்பத்தினுடைய அணுகுமுறைகள் ஆகியிருக்க வேண்டும். சொன்னாங்க, ஆயிஷா நீ கோபமா இருந்தா எனக்கு உடனே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருந்தா எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அர்த்தம். எப்ப கோபப்படுவாங்க, எப்ப சந்தோஷமா இருப்பாங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு பாடம் சொல்லி தருகிறார்கள். ஆயிஷா நாயகன் எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டான். அதாவது கொஞ்சம் கோபமா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல இந்த கூப்பிடுற அணுகுமுறையிலேயே தெரிஞ்சிடும், பரிமாறுற அணுகுமுறையிலேயே தெரிஞ்சிடும். அந்த நேரத்துல அபுல் காசிம் சல்லாசலமுடைய மகனார் அபுல் காசிம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தந்து அது மாதிரி பேரை வச்சிருந்து செய்வாங்க. அந்த நேரத்துல நீ காசிம் அபுல் காசிம் என்றோ அது மாதிரி என்னுடைய பெயர் தொடர்பான இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வேற மாதிரி நீ சொல்லுவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் பெயர்கள்ல தான் சின்ன சின்ன வித்தியாசப்படுறேன் தவிர எந்த நேரத்திலையும் நான் உங்களை வெறுத்ததும் இல்லை, உங்க மேல நான் என்ன செய்தது இல்லை, உங்களை அருவருத்ததும் இல்லைன்னு சொல்லி அன்னை ஆயிஷா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையை கொண்டவர்களாக அன்னை ஆயிஷா தான் வாழ்ந்திருக்கிறார். அது மாதிரி அறிவு தீட்சண்யம். சங்கைக்குரிய தாய்மார்கள், உங்களிடத்தில் வேண்டுகிறேன், எந்த காரியத்திலும் தெளிந்த அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திலையும் நல்ல நூல்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவை பெருக்கிக் கொண்டே இருக்கணும். உலகத்தினுடைய தாய்மார்களுக்கெல்லாம் அன்னை ஆயிஷா நாய் உதாரணம். சல்லாசமணத்துல ஏதாவது கேட்டாங்கன்னா சலாம் சொல்லுவாங்களாம், இந்த கேள்வியை நீ தான் கேட்ப எனக்கு தெரியும் ஆயிஷா, இந்த கேள்வியை நீ மாத்திரமே என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கிற, நீதான் என்கிட்ட கேட்டிருக்கிற, நீதான் கேட்பேன்னு தெரியும். அப்படி எந்த காரியத்திலும் சொன்னாங்கன்னு உடனே அப்படியாங்கிறது மாத்திரம் அல்ல, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே தீட்சண்யமான அந்த அறிவு ஞானத்தை தேடக்கூடிய நிலையிலே அவர்களிடத்தில் தெளிவு கேட்கக்கூடியவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். ஒரு சல்லாசன் சொன்னாங்க, கியாமத்து நாளையில அல்லாஹ் யாரையாவது கேள்வி கேட்டு கொடைய ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா பக்கத்து ஹலக்கு அவன் நாசமாயிட்டான். கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது நிறுத்தி வச்சு கஷ்டத்துல ரொம்ப குடைய ஆரம்பிச்சாச்சுன்னாலே நம்ம லெவல் மாறும் இல்லையா. அது மாதிரி கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சானே பக்கத்து ஹலக்க இவன் கதை முடிஞ்சிச்சு, ஹலாக் ஆயிட்டான்னு சொன்னாங்க. இப்ப ஆயிஷா நாய் கேட்டாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல ஹிசாபன் யஸீரா, லேசான கேள்வி எனக்குன்னு சொல்றானே, கேள்வி எனக்கு கேட்டாலே ஒரு கதை முடிஞ்சுங்கிறீங்களே. ஆனா அல்லாஹ் லேசான இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா, அது கேட்ட உடனே நாம என்ன சொல்லணும், அல்லாஹும்ம யஸ்ஸிர் அலைனா ஹிசாப், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிசாப் லேசாக்குன்னு துஆ செய்யணும். இன்ன இலைனா இயாபஹும் சும்ம இன்ன அலைனா, நம்ம இமாம் மாத்திரம் அல்ல நிக்கிறவங்கன்னு சொல்லணும். நாம என்ன செய்யணும், அல்லாஹும்ம யஸ்ஸிர் அலைனா ஹிசாப், யா அல்லாஹ் எங்களுக்கு ஹிசாப் லேசாக்குன்னு சொல்லணும். அப்ப ஹிசாபன் யஸீரா,
கேள்விகளுக்கு அங்க குறைய ஆரம்பிச்சாச்சுனாலே நாசம்ங்கிறீங்களே, ஆனால் அல்லாஹ் ஹிசாபன் யசீரான்னு சொல்றானே அப்படின்னு ஆயிஷா நாய் கேட்டான். அவன் கேள்விகளுக்கு தானே, அதுவும் தொடங்கியாச்சு தானேன்னு கேட்டாங்க. சொல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா இந்த கேள்வி நீ தான் கேட்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அங்க ஹிசாபன் யசீராவுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா உலகத்தில் உள்ள பாவங்களை மாத்திரம் எடுத்து காமிக்கிறது. இதெல்லாம் செய்தியா, இதெல்லாம் நடந்தியா, நீ சேட்டையெல்லாம் பண்ணியா அப்படின்னு எடுத்து காமிக்கிறது தானே தவிர தண்டனை கொடுப்பதற்கோ தண்டிக்கப்படுவதற்குண்டான ஒரு நிலையிலோ அல்ல. அது பாவங்களை சும்மா எல்லாத்தையும் போயிரு, ஆனா இதெல்லாம் நடந்தீங்களா இல்லையா, இப்படிலாம் செய்தியா, அந்த ஒரு பாவங்களை எடுத்து காமிக்கிறது மாத்திரம் தானே தவிர கேள்விகளுக்கு நான் அங்க குறையிறது அல்ல. என்ன சொல்லிட்டு ஆயிஷா நாய்க்கு விளக்கம் கொடுத்தான். அது மாதிரி ஒரு தடவை சொல்லாதுன்னு சொன்னாங்க, கியாமத்தினுடைய நாளையில் இன்னக்கும் சத்துபா அசூன யோமல் கியாமத்தி சுகாத்தன் உராத்தன் உர்லா, கியாமத்து நாளையில் நீங்கள் செருப்பில்லாதவர்களாக நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள்னு சொன்னாங்க. கியாமத்தில் எல்லாரும் தனித்தனியாக, அதுக்கு இப்படி நடக்க சொல்லுவாங்க, நிர்வாணமா எல்லாரும் நிர்வாணமா தான் வருவாங்க. ஆயிஷா நாய் தான் கேட்டாங்க. ஆயிஷா நாய் தான் உடனே கேட்டாங்க, அப்படியானால் எந்த ஒரு பாகம் இல்லாமல் சிலர் பார்க்க மாட்டாங்களா, நிர்வாணமா இருந்தாச்சுன்னா இங்க இருந்து அங்க அவங்க இவங்க பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல எடுத்து சொன்னாங்க, ஆயிஷா அல்லமு அஷத்தில், காரியம் அதை விட பெரிதுன்னா, இருக்கக்கூடிய சூழல், இருக்கக்கூடிய வேதனையின் கடுமை, என்ன நடக்குமோ என்ற திடுக்கம், அதை பற்றி உண்டான அந்த கவலை இருக்கிறதே, அல்லமு அஷத்து மின்ஹு, காரியம் அதை விட பெரிது. எல்லாருடைய கவனமும் வேறு பக்கம், நாம் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா அந்த கவனத்தில் இருக்கும், வேற யாருக்கும் எந்த கவனமும் அங்கு திரும்பக்கூடிய நிலையில் இல்லை என்று அன்னை ஆயிஷா நாயியாக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல செல்லமா கோவிச்சும் சரி செல்லமாவும் சரி கேட்காம விட மாட்டாங்க. ஹதீஜா நாயை பத்தி நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. காரணம் எதுக்கு ஹதீஜா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயை அடிக்கடி சொல்லுவாங்க, ஹதீஜா நாய் இருந்தா இப்படி செய்வாங்க, ஹதீஜா நாய் இந்த உணவை ரொம்ப விரும்புவாங்க. ஹதீஜா இது ஏதாவது வீட்டுல நல்ல பொருள், இத உர்சிலுவில் அஸ்தி தாய் ஹதீஜா, ஹதீஜா நாய் தோழிமாருக்கு கொடுத்து விடுங்க. நாம நம்முடைய தாயை நம்முடைய தகப்பனாரை பிரிய வைக்கிறோங்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம் என்னன்னா, நம்முடைய தாய் யாரை பிரியப்பட்டார்களோ அவங்கள நம்ம பிரியப்படணும். நம்முடைய தகப்பனார் யாருடன் நேசமா இருந்தார்களோ அவங்கள்ட்ட நம்ம நேசமா இருக்கிறது அது அதனுடைய ஒரு அடையாளம் தான். அதனால சொல்லுவாங்க, நான் ஒரு சிலுவில அஸ்தி தாய் ஹதீஜா, ஹதீஜா நாயினுடைய தோழிமாருக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு ஹதீஜாவையே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆயிஷா நாயகி ஒரு தடவை கேட்டாங்கன்னா, துன்யால வேற பொம்பளைகளே இல்லையா, ஒரே ஹதீஜா ஹதீஜா ஹதீஜா, எப்ப பார்த்தாலும் துன்யால வேற சிறந்த பொம்பளைகளே கிடையாதா, நீங்க சொல்றத பார்த்தா துன்யால வேற சிறந்த பொம்பளை இல்ல ஒரு தெரியல, அப்படி ஒரே ஹதீஜான்னு சொல்றீங்களே. சொன்னாங்க, ஆயிஷா உண்மைதான், சத்தகத்னி கந்தபனி என்னா, இந்த உலகம் என்னை பொய்ப்பித்த பொழுது என்னை மெய்யாக்கி ஸ்ரீதேவி அவர்கள் தான். பொருளாதாரத்தினுடைய வழிகளை எல்லாம் உலகம் எனக்கு தடை செய்து வைத்திருந்த பொழுது தன்னுடைய திரண்ட செல்வத்தால் இந்த தீனுக்கு வாரிகை வழங்கிய சீமாக்கி அவர்கள் தான் அப்படின்னு ஹதீஜா நாயினுடைய மகத்துவத்தை சொன்னாங்க. இதுக்கு சொல்ல வரணும், எந்த காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் கூட அது குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேள்வி கேட்காமல், விளக்கம் தெரியாமல், அதை பற்றி பூரணமா அறியாமல் அன்னை ஆயிஷா நாயகி இருக்க மாட்டார். அது மாதிரி அன்பை வெளிப்படுத்துவதில் ஒருவர் மற்றவரின் மீது உள்ள ஒரு நிலையை வெளிப்படும். ஒரே பாத்திரத்தில் 2 பேரும் குளிச்சிருக்கிறார், கணவன் மனைவியும் மாப்பிள்ளை கொஞ்சம் ஒரே பாத்திரத்துல ஒரு தொட்டிலிருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறது. சில நேரத்துல அவங்க பார்த்த அந்த செக்கை இவங்க தள்ளி விடுறது, இவங்க இங்க தள்ளி விடுறது, சின்ன விஷயங்கள் தான் பெரிய காரியத்திற்கு காரணம். சில சின்ன விஷயங்கள் தான் பெரிய காரியங்களுக்கெல்லாம் காரணமாகிறது. இது அன்பை அதிகப்படுத்துவதற்கு, அன்பை அவர்களுக்கு மத்தியில் அதிகப்படுத்துவதற்குண்டான காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். பெருமையான பெருமக்களே, அதனால ஒரு சிறந்த குடும்ப வாழ்க்கை, பரிபூரணமான குதூகலமான மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா.
அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் இருந்தாலும் கூட ஒரு பெரிய சோதனைங்கிறது அவங்க வாழ்க்கையில பல மாத காலங்கள் நீடித்த ஒரு நீண்ட சோதனைன்னு சொன்னா ஆயிஷா நாயகியாரின் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு காரியம் தான். இஃப்க் ஆயிஷான்னு இருப்பாங்க. பனுல் முஸ்தலக்குன்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு. சல்லாசல யுத்தத்துக்கு போகும் பொழுது மனைவாருக்கு மத்தியில சீட்டு போடுவாங்க. அக்கரா பையன நிசாஹி, யாரை கூட்டு போறது அப்படிங்கிறது சீட்டு போடுவாங்க. யார் பேர் வருதோ அவங்களை கூட்டு போவாங்க. இந்த தடவை கூட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த தடவை அந்த சீட்டை எடுத்துருவாங்க. அதுபோல மற்ற மனைவிமார்களை வச்சு அந்த சீட்டை போடுறது. இப்படி அவங்களுக்கு மத்தியில சீட்டு போட்டுத்தான் பயணத்துல ஒரு ஆளை கூட்டு போடுறது. ஹஜ்ஜில தான் எல்லாத்தையும் கூட்டு போனாங்கன்னு வருது. அதனால அப்படி சீட்டு போடும் பொழுது பனுல் முஸ்தலக்கனுடைய அந்த யுத்தத்திற்காக போகின்ற நேரத்திலே அன்னை ஆயிஷா நாயகியாருடைய பெயர் வந்துச்சு. ஆயிஷா நாயகியார் நீ வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சல்லாசன் அவங்க கூட பெறவிட்டாங்க. போகும் பொழுது நினைச்சிட்டாங்க, தெரிஞ்ச ஒரு ஆளுடைய நகையை வாங்கி இவங்களும் போட்டுக்கிட்டாங்க. ஊர்ல நடைமுறையில் இருக்குது இல்லையா, கல்யாணத்துக்கு போடுற அன்னைக்கு நகை பார்த்தா இவ்வளவு நகையான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அது போல அங்கங்க வாங்கினதா இருக்கு. அதனால இப்போ அது கூட குறைஞ்சு போயிடுச்சு. இப்போ நகை கொடுக்கறதும் கூட கொடுக்குறாங்களா? முந்தி மாதிரிலாம் இல்லை. முந்தின ஆனந்தத்தோட கொடுப்பா. என் பிள்ளை நீ கல்யாணம் பண்ண போற, நீ வாழ்வாங்கு வாழணும், இந்த நகையெல்லாம் போட்டுக்குமா அப்படி கொடுத்த ஸ்ரீதேவியில் இருந்தாரு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிட்டு வரக்கூடிய காலத்தினுடைய நிலை மாற்றம் இருக்குது. உலகத்துல முந்தியெல்லாம் வெளிநாட்டுக்கு யாராவது போகும்போது ஒரு சொன்னாங்கன்னு வைங்களேன், சந்தோஷப்பட்டு அவர் தலையை துவா செய்து வெத்திரையில துட்ட ரூபாயை வச்சு கொடுத்து நல்லபடியா வாங்க, நல்லபடியா போயிட்டு. இப்ப வெளிநாட்டுக்கு வரேன்னு எச்சு முழுக்கிறாங்க. அது என்ன செய்யும்? அப்படியா இவனும் கிடக்குறான் வீட்டுல வருதுன்னு சொல்லி என்ன செய்யறது? அந்த நேரத்துல திட்டுறது, இப்படிலாம் ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது கூடாது அருமையானவர்களே. அதனால அந்த உயர்ந்த பண்புகள் சல்லா அவங்க அப்படி சொன்ன உடனே ஹதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா தெரிஞ்ச ஒரு தோழிட்ட, அவங்க குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட ஒரு நகை வாங்கி அவங்களும் போட்டு கூட போனாங்க. பயணத்துல போறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி போன நேரம் நீண்ட வரலாறு, புகாரில நீண்ட ஹதீஸ். இருந்து போயிட்டாங்க. போய் யுத்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு. யுத்தம் முடிஞ்ச நேரத்துல சல்லாசுடைய ஒரு பழக்கம், யுத்தத்துல கடைசியா அவரால நீங்க மாத்திரம் இருந்து கடைசியா வாங்க, வேற எதுவும் ஆட்கள் பொருள்களை விட்டுருக்கிறாங்களா, எதுவும் தவறி போயிருக்குதான் பார்த்துட்டு வாங்க. என்ன தெரிந்தால் அப்படி ஒரு எல்லாத்தையும் துணியெல்லாம் உதறி பாக்குறப்ப இல்லையா பயணத்துல இருந்து இறங்கும் பொழுது. அது மாதிரி எல்லாரும் வந்திருக்கிறாங்க, யாராவது ஒரு ஆள் கவனம் இல்லாம ஒரு பொருளை விட்டுட்டு போயிருக்கலாம், நீங்க இருந்து பார்த்துட்டு அப்படி எதுவும் இருந்தா எடுத்துட்டு நீங்க வந்து சேருங்க, நாங்க இந்த வழியில போறோம்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வருவாங்க. இதுல எப்பவுமே சொல்லாதுல சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற சஹாபியும் முற்படுத்துவாங்க. அவங்க பத்ர்ல கலந்து கொண்ட ஒரு பெரிய சஹாபி. அதுல சஃப்வான் கொஞ்சம் ஒரு குணம் என்னன்னா ரொம்ப தூங்குவாங்களாம். சஃப்வான் ரலியல்லாஹு கொஞ்சம் அதிகமா தூங்குவாங்க. அவங்க மனைவி கூட ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டாங்க, ஒரே தூங்குறாரு, ஒரே தூங்குறாரு, சுபு கூட பிந்திதான் தொடுகிறாரு, சுபு கூட பிந்திதான் தொடுகிறாரு. 3 முறை முறையிட்டாங்க. அது மாதிரி ஒரு பத்திரணிதான் சுமந்து நான் நோம்பு வச்சு நோம்பை முறிச்சிடுறாரு அப்படின்னு முறையிட்டாங்கன்னு வருது. நான் நோம்பு வச்சு என்ன ஒரே நோம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, என் நோம்பை முறிக்கிறாரு, பிந்திதான் தொழுகிறாருன்னு ஒரு தடவை முறையிட்டாங்கன்னு அதிசயம் வருது. சல்லாதுல சஃப்வான் அங்கே இருந்தான். கூப்பிட்டு கேட்டாங்க, எங்க உங்களை பத்தி இந்த குற்றச்சாட்டுலாம் வந்துட உண்மைதானா? நாயகமே நான் கடும் உழைப்பாளி, நாயகம் கடுமையான உழைப்பாளி, உழைச்சிட்டு வந்து அதுக்கு நான் படுத்துச்சுன்னா அசந்து கிடந்தாதான் எனக்கு சரியாகுது, நான் எப்பவும் எழுத்துக்குதான் பார்ப்பேன், ஆனா கொஞ்சம் வந்து பிந்தும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நோம்பு வச்சா முறிச்சு விடுறீங்களா மாதிரி அங்க நான் சின்ன வயசு நாயகம், எப்ப கேட்டாலும் நோம்பு 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 ஒரே நோம்பா தான் வச்சிருக்கான். நம்மதான் நல்லது, எந்த எந்த நேரத்துல கேட்டாலும் சரி, நான் சின்ன வயசு பையன், ஆனா எப்ப கேட்டாலும் அவரோட சேர்றதுக்கோ மற்ற காரியங்களுக்கு கேட்டாச்சுன்னு நான் நோம்பு வச்சிருக்கிறேன், நான் நோம்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லாம் சொன்னாங்க, நஃபிலான நோம்பு அங்க அனுமதியோட வைங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு நஃபிலான நோம்பு வைக்கணுமானா அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுதான் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. வருது இல்லையா? இதுல அதிகமா கொஞ்சம் தூங்குறதுல திருத்தி சஃப்வான் இன்னும் கொஞ்சம் முன்னாள் ஆகுது. அவங்களதான் பெரும்பாலும் விடுவாங்கண்ணா, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் இருக்குதான் தேடிட்டு எடுத்துட்டு அதுல சஃப்வான் தான் படுத்துருவாங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு படுத்துட்டு கொஞ்ச நேரம் ராத்தா தூங்கிட்டு தனியா தானே இருக்கிறாங்க, கொஞ்சம் படுத்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்படி இந்த யுத்தத்துல வந்து சல்லா சஃப்வான் நியமிச்சாங்க. அவங்க இருந்து பார்த்துட்டு ஏதோ வரதுக்காண்டி இங்க இருந்து அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு மாலை வாங்கி போட்டு வந்திருந்தாங்க இல்லையா, அந்த மாலை காணா போச்சுன்னா
சுய தேவைக்காக வேண்டி இவங்க ஒரு தடவை வெளியில போயிருந்தாங்க. போன இடத்துல அங்கே இருந்து விழுந்துருச்சோ அப்படின்னு தேடி பார்க்கறதுக்காக ஆயிஷா நாய் போயிட்டாங்க. எல்லாரும் தான் இருக்கிறாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு தேடி பார்க்கறதுக்காக அங்க போயிட்டாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த கூட்டம் பயில பரப்பிடுச்சு. எல்லாம் ரெடியா இருந்த நேரம் தான், ஆனாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்துடும். பார்த்துட்டு வர்ற நேரத்துக்குள்ள கூட்டம் பெறப்படுச்சு. கூட்டம் எப்படி பெறப்படுதுன்னா, அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு மனைமார்கள் ஹவுதஜ் இருந்துச்சு பெண்களுக்கு. ஹவுதஜ்னா ஒட்டகத்துக்கு மேல ஒரு சின்ன கூட்டு மாதிரி தயாரிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க அந்த என்ன செய்வாங்க, தூக்கி அதுல வைப்பாங்க, ஒட்டகம் அப்படி கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆயிஷா நாய் கொஞ்சம் மெலிஞ்சவங்க, கொஞ்சம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை. நான் அதுல இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதனால என்னுடைய ஒட்டகத்தை கிளப்பி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. நான் பாக்குற மொத்த கூட்டம் போயிடுச்சு. ஆயிஷா நாய் சொல்றான், நான் பார்த்தா கூட்டம் எல்லாம் போயிடுச்சு. கூட்டம் போன உடனே சரி நம்ம அங்கங்க ஓடி போய் எங்கேயாவது தேடி அடைஞ்சு நம்ம காணா போய் ஏறக்கூடாது, காணலன்னு தேடி வரத்தானே செய்வாங்க அப்படின்னு ஆயிஷா நாய் இங்க இருந்துட்டாங்க. அவங்க ஒரு மரத்தடியில ஒரு ஓரத்துல படுத்து அவங்க சொல்றாங்க, அப்போ வளபறி என்னோ நான் சாஞ்சு உட்கார்ந்து இருந்தேன், எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ஆயிஷா நாய் படுத்திருக்கிறாங்க, சாஞ்சி படுத்திருக்கிறாங்க. சஃப்வான் தலைமை எல்லாரும் போன பிறகு அதுக்கு மேல எழுந்திருச்சு இவங்க பார்த்தாங்க. பார்த்தா ஆயிஷா நாய் இருக்கிறாங்க. இப்போ ஹிஜாப் வந்த காலம், ஆனால் அவங்க இந்த ஹிஜாபுக்கு முன்னால் ஆயிஷா நாய் பார்த்திருக்கிறாங்க. அதனால சூழ்நிலை அருமை மனைவி நம்முடைய தாய் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இன்னும் இவங்க பதறிட்டாங்க. இன்னார் இல்லா இவ இன்னா இல்லையே ராஜு அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னாங்க. இதற்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த சத்தத்தை கேட்டுதான் நான் முழிச்சேன், அந்த சத்தத்தை கேட்டு நான் முழிச்சிட்டேன். அல்லாஹ் நீ சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு வார்த்தை அவர்களிடத்தில் பேசவும் இல்லை, அவர்கள் என்னிடத்தில் வேறு எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவங்க ஒட்டகத்தை கொண்டு கீழே சரிச்சு வச்சாங்க, நான் மேலே உட்கார்ந்து அதுக்கப்புறம் சேர்ந்து போய் கொண்டு போய் கூட்டத்தோட விட்டுட்டாங்க. ஆனால் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் வாழ்க்கையில யாரை விட்டாங்க, துன்யால யார் இந்த உலகத்துல தப்பிச்சாங்க? சித்திகா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நயவஞ்சகர்கள் அவருடைய அறிவு திறமை, அவருடைய கண்ணியம், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல், அவருடைய பாரம்பரியத்தை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்கள பத்தி அவதூறாக பேச ஆரம்பித்தாங்க. சஃப்வான் அவர்களையும் அன்னை ஆயிஷா நாய் நினைச்சு பேச ஆரம்பிச்சாங்க. அதற்கு ஆயிஷா நாய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பயணத்திலிருந்து ஊருக்கு போன பிறகு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால வீட்டுல இருந்தாங்க. வீட்டுல இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அதற்கு உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி அதற்கு ஆயிஷா நாயகி அவங்களுடைய தேவைகளை செய்வதற்காக வேண்டி வெளியில கூட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா நாய்கிட்ட சொன்னாங்க, என்ன ரொம்ப வாட்டமா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஊர்ல நடக்கிறதா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதான்னு கேட்டான். என்னன்னு கேட்டான். உன்னை பத்தி என்ன பேசிட்டு அடைகிறாங்க எல்லாரும் கண்டவங்கலாம். அதாவது ஒரு புறம் பேசுதல். இப்ப நமக்கு ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல வருதுன்னு வாங்கிட, இன்னைக்குள்ள எல்லா செய்திகளும் என்ன செய்யறாங்க, உடனே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான். அது உண்மையா பொய்யா, செய்தி சரியா இல்லையா, கஃபா பில் மர்இ கதிபன் சொன்னான். உலகத்தில் ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்குண்டான அடையாளம் என்று தெரியுமா? கேட்டது பூரா மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவான். அது சரியா இல்லையாங்கிறதெல்லாம் ஆய்வு செய்ய மாட்டான். கேட்டது தெரியுமா தெரியுமா அப்படின்னு என்ன செய்யறது, போட்டு விட்டாரு. அது போட்டு விட்டா அது பரவிக்கிட்டே இருக்குமே. அது மாதிரி இந்த அவதூறு பரத்துதல் என்பது அங்க பரவி கொண்டிருந்த அந்த காலகட்டம். உம்மு மிஸ்தாஹ் தான் சொல்லுறாங்க, உனக்கு செய்தி ஒண்ணும் தெரியாதா, இப்படி பிள்ளையா இருக்கியம்மா நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இந்த மாதிரி இவங்களுடைய, அதாவது மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் தான் உம்மு மிஸ்தாஹ். அவங்க சொன்னாங்க, அதுல இந்த மிஸ்தாஹுக்கும் நாசம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க. மிஸ்தாஹ் பெரிய அந்தஸ்து சஹாபி, அவங்களே எப்படி சொல்றீங்கன்னு சொன்னாங்க. முனாஃபிக்குகள் சில காரியங்களில் ஈடுபட்டார்கள், சில நல்ல மோமின்களும் அதிலே வாய் போட்டாங்க, இல்ல தேவையில்லாம பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்த உடனே தான் ஆயிஷா நாய்க்கு வருத்தம் ரொம்ப கூடி போச்சு, நோய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. செலவு ரொம்ப வாட்டமா இருந்தாங்க. அப்புறம் ஆயிஷா நாய் பார்த்தாங்க, இந்த சூழல்ல நான் பாபோட்டுக்கு போயிட்டு வர்றேன்னு பெறப்பட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு பாபோட்டில் இருக்கட்டுமா அனுமதி கேட்டாங்க. செல்லாதப்ப சரின்னு சொல்லிட்டான், போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அங்க போய் இருந்தாங்க. அங்க போய் இருந்த நேரத்துல, ஆனால் செல்லம் ஆயிஷா நாயகி பார்க்கல. இந்த நேரத்துல செல்லம் பார்க்கவே இல்லை. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் கடுமையான வேதனை, உள்ளத்தினுடைய வேதனை தாங்க முடியல. அவங்களால் ரொம்ப வேதனைப்பட்டார். கடுமையானவர்களே,
அன்னை ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகத்தில் உலகம் குறை சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா ஒரு தொட்டிலில் உள்ள குழந்தையை வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமானவர் என்று அல்லாஹ் பேச வைத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாமை இந்த உலகம் குறை சொன்ன பொழுது அன்னை மரியம் அம்மா அவர்கள் பத்தினித்தனமான சீதேவி என்பதை அல்லாஹு தஆலா தொட்டிலில் கிடத்தியதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் பேச. ஆனால் ஆயிஷா நாயுடைய பரிசுத்தத்தை பற்றி அல்லாஹ்வே பேசினார். சுப்ஹான். கிட்டத்தட்ட 17 ஆயத்துகள் வேதனைப்பட்டிருந்த அன்னை ஆயிஷா நாயுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாக அல்லாஹ் பேசினார். சூரத்து நூறுடைய கிட்டத்தட்ட எல்லா சட்டங்களும் பொதிந்த ஆயிஷா நாயி பத்தினித்தனமானவர்கள், கற்பொழுக்கம் உள்ளவர்கள், அவர்கள் உன்னதமானவர் என்பதை குறித்து அல்லாஹ் பேசினார். அதனாலதான் அதற்கு உமரல்லாஹு சொல்வாங்களா, அல்லிமு நிசாக்கும் சூரத்தல் நூர், பெண்களுக்கு சூரத்து நூரை கற்றுக்கொள்ள சொல்லுங்க, உங்களுக்கு படிச்சு கொடுங்க. சூரத்து நூறுல அவதூறு சொல்வதை பற்றி உண்டான கடுமையான கண்டனம். யாரை பற்றியும் தப்பு திப்பு பேசியிருக்கிறார், யாரை பற்றியும் அவதூறான வார்த்தைகளை, அதாவது இந்த பாவம் ஒரு பக்கம் என்று சொன்னால் இந்த அவதூறு பேசுவதற்கிறதை பாவத்தினுடைய உச்சம் இது. என்ன, இது ஒரு ஆளோடு நிக்கிறது இல்லை, அப்படியே பரவி 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 பேச்சு கருப்பு காக்காவாய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செய்தி போய். அதனால இப்படி கடுமையான இருந்த ஒரு நிலை நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்துல அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் உத்தமி என்றும் பத்தினித்தனமானவர்கள் என்றும் கற்பொழுக்க மிக்கவர்கள் என்றும் அல்லாஹ் 17 ஆயத்துகளை இறக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்தாங்க, அபஷிரி யா ஆயிஷா, ஆயிஷா உனக்கு சோபனம், அல்லாஹ் உன்னை பரிசுத்தமானவள் என்று அல்லாஹ் ஆயத்து இறக்கினான்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்களா, அப்போ இதுக்கு நான் அல்லாஹ்வை தான் புகழணும், இதுக்கு நான் என்ன செய்யணும், ஒரு மாசமா நீங்களும் பேசாம இருந்தியா, இதுக்கு நான் என் ரப்பதான் புகழணும், ரப்பி, என்னுடைய ரப்பை நான் புகழ்கிறேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் மனம் வருத்தப்பட்டிருந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அக்கூலு கமா கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸப்ருன் ஜமீல், கமா கால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். குர்ஆன் ஷரீஃப்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை வருது இல்லையா, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். அழகான பொறுமைன்னு சொன்னாங்க. அந்த பொறுமையை மேற்கொண்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா அன்னை ஆயிஷா நாயகியாரை பற்றி 17 ஆயத்துகள் இறக்கினான் என்பதை குர்ஆன் ஷரீஃப்ல நம்ம பார்க்கிறோம். மாதிரி இந்த மாலைனால இன்னொரு பிரச்சனை என்ன வந்துச்சு, இந்த மாலை பிரச்சனை இன்னொரு, அதே மாதிரி பயணத்துல போயிருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்க. இந்த மாதிரி மாலை வேறாட்டு வாங்கி போட்டு வந்திருந்தாங்க, மாலை காண போச்சு. சல்லாசவடத்துல நேரடி ஆயிஷாவுன்னு சொல்லிட்டாங்க, மாலை காணாம போச்சுருந்தாங்க. சாமி சொல்லி படுத்துட்டாங்க. சொல்லாது ராத்திரி நேரம் மாலைக்கான ஆயிஷா நாய் மாலை கிடைக்காம இங்கிருந்து போறது இல்லைன்ட்டாங்க. அதனால எல்லாரும் தேடினாங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது, பயணம் போட்ட திட்டம் பெறப்பட முடியல. சில நேரங்கள்ல ஒரு ஆளுனால புத்த பயணம் தடைபடும் இல்லையா, எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா நிறைய அனுபவப்பட்டிருக்கீங்க. ஒரு ஆளுனால மொத்த பயணமும் என்ன செய்யும், அது கெட்டு போய் நிற்கும். இந்த நேரத்துல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அஞ்சலினா எனக்கு நிறைய அனுபவம் தான். அதனால அப்படி ஒரு தடவை ஜித்தா ஏர்போர்ட்ல பாஸ்போர்ட்லாம் செக்அப் பண்ணிட்டு வெளியில வருவாங்க இல்லையா, மற்ற வெளிநாட்டுக்கு போறதுக்கும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அங்க ஒரே என்ன செய்வாங்க, ஒரு 6 இடத்துல பாஸ்போர்ட்டை வாங்கி 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 முதல்ல என்ன செய்வான், அது பண்ணுவான், சீல் அடிப்பான், அதுக்கு ஒரு சீல் அடிச்சிருக்குதான்னு பார்ப்பான், பஸ் ஸ்டிக்கர் ஒட்டுவான், பஸ் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குதான்னு வந்து பார்ப்பான். இப்படியே ஒரு 5-6 தடவை பாஸ்போர்ட் வாங்கி வாங்கி பார்த்துட்டு கடைசியா மொத்த பாஸ்போர்ட்டை அவன் வாங்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கொண்டு என்ன செய்வாங்க, பிரிச்சு தருவாங்க. நம்ம அதை வாங்கிட்டு வெளியில வந்துடலாம்னு வைங்க. எல்லாரும் வெளியில வந்த நேரத்துல எல்லாரும் அவங்க பாஸ்போர்ட்டை கையில வச்சுக்கோங்க, பஸ் கிட்ட போங்க, பஸ்ல ஏறும்போது டிரைவர் பாஸ்போர்ட்டை கேட்பாங்க, கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு நம்ம மாலி விட்டுதான் அது போய் சேரும், வரும்போது தருவாங்கன்னு சொல்லிடுவாங்க ஹஜ்ஜில. அது மாதிரி எல்லாரும் பாஸ்போர்ட் எடுங்கன்னு சொன்னோன்னு ஒரு அம்மா பாஸ்போர்ட் அது அங்கேயே வாங்கிட்டாங்களே என்ன, அங்கே வாங்கிட்டாங்களா இல்ல அங்க சீல் அடிச்சாங்களா என்ன, நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்னாங்க. கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லப்பட்ட இடத்துல இல்லாம அங்க வச்சுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதை காரணமா வச்சு ஒரு 4 மணி நேரம் பயணம் தாங்குது. இங்க இருந்து தேடுங்களாம், தேடி போனா ஒரு இடத்துலயும் கிடைக்கல. நான் சொன்னேன், இந்த நேரத்துலதான் கோவப்படக்கூடாது. யாரும் ஹஜ்ஜில வந்து டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிற கட்டம்
டென்ஷன் வர்ற இடம் ஹஜ்ஜில சில இடங்கள் இருக்குது. சில இடங்கள் இருக்குது ஹஜ்ஜில வந்து யாரும் கோபம் வராத ஆளுக்கும் கோபம் வரும், டென்ஷன் வராத ஆளுகளுக்கும் டென்ஷன் வரும். அது மாதிரி இந்த பயணத்துல வந்து அவர்களால் மற்றவர்களுடைய பயணம் தடைபடும் பொழுது எல்லாரும் கோபம் வரதான் செய்யணும். அப்படி கோபம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் சொல்ல முடியல. அதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஆயிஷா நாயனுடைய மடியில ரசூலுல்லாஹ் தரையை வச்சு படுத்திருக்கிறார். இங்க எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஆயிஷா நாயனுடைய மடியில அந்த கூடாரத்துக்குள்ள ஸல்லல்லாஹு தலையை வச்சு படுத்திருக்கிறாங்க. யாரு என்ன சொல்ல, எல்லாருமே அதை அபூபக்கர் சித்திக்கிறான்னு சொன்னாங்க. யாரு மாதிரி ஆயிஷா நாயினால பயணம் தடப்படுது, ஒரே ஒரு மாலை பிரச்சனை இன்னும் முடிஞ்ச மாதிரி தெரியல, அது ஒரு நாய் இன்னொரு மாலையில வந்து நிக்குதுன்னு சொன்ன உடனே அதற்கு அபூபக்கர் சித்திகள்லாம் நேரா போறாங்க. அங்க போயாச்சுன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. இவங்களை ஏதாவது சொன்னாங்க, சத்தம் போட்டாங்க, அடிச்சாங்க, குத்துனாங்கன்னு வைங்க, அவங்க சல்லாதலமே பாதுகாத்தவங்க இல்லையா குகையில, அவங்க தூக்கம் கிடக்கூடாது. அவர்கிட்ட சித்திக நாய் அங்க போய் இது பண்ணுவாங்களா, சத்தம் போட்டாங்க. கொஞ்சமா இருக்குதா அவங்க, இப்போ பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு குத்து குத்துனாங்க. ஆயிஷா நாய் ஒரு குத்து குத்துனாங்க. குத்து குத்திட்டு அதுக்கு பிறகு நேரம் ஆயிடுச்சு, சுபுனுடைய நேரம் ஆகுது, தண்ணி இல்லை, ஒரு சேர்த்துக்கு அந்த இடத்துல தண்ணி இல்லை. சரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சுபுனுடைய நேரம் ஆயிடுச்சு, தொழுக வேண்டியது இருக்குது, அதனால என்ன செய்யறது, தண்ணி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்குறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஒரு வயின் குன்தும் மர்லா அவ் அலா ஸஃபரின் அவ் ஜாஅ அஹதும் மின்கும் மினல் காயித் அவ் லாமஸ்துமுன் நிஸா ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. தண்ணி இல்லைன்னா தொழ முடியாது, அப்படிதான் இருந்துச்சு அந்த காலகட்டம். ஆனால் நீங்கள் நோயாளிகளாக, தண்ணீரை உபயோகிக்க முடியாத அளவிற்கு உண்டான நோயாளிகளாக, அல்லது தண்ணீர் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய மற்ற கட்டம் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அதற்காக மண்ணை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மண்ணை சுத்தம் செய்யறதுன்னா மண் செய்யறது, மண்ணில் அடிச்சு முகத்துல ஒரு தடவை நீர் வச்சு முகத்துல தடவுறது, ரெண்டாவது அடிச்சு கையில நம்ம கைகள் ஒரு மாதிரி கையில வந்து தடவிக்கிறது. இது செய்தா ஒருவருடைய ஒரு ஸ்தானத்துக்கு அது வந்துடும். அப்படி தயமம் செய்யுங்கள் என்று தண்ணீர் இல்லாத காலகட்டத்திற்குண்டான ஒரு பெரிய அருளாக தயம்மம் என்ற சட்டத்தை கியாமத்து நாள் வரை அந்த பாக்கியமான சட்டம் கிடைத்ததற்கு காரணம் ஆயிஷா நாய். அவங்க மாலைதான். சரி, அவர் தயமம் செய்வோம் சொல்லி எல்லாரும் அந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய ஒட்டக லேசா அசையுது, ஒட்டகத்துக்குள்ள மாலை கிடக்குது. சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அபூபக்கர் சித்திக் குடும்பமே பறக்கத்தான குடும்பம், உங்களுடைய குடும்பமே பறக்கத்தான குடும்பம், உங்களுடைய சருக்கள் கூட எங்களுக்கு அது பெரிய நன்மையாகத்தான் அமைந்திருக்கிறது என்று சொன்னார்கள் என்று பார்த்து அதற்கு சித்திக்குள்ள அக்பரும் வந்து அபூபக்கர் சித்திகுல்லாஹு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவி, தன்னுடைய அருமை மகளார் ஆயிஷா நாயிட்டு சொன்னாங்களா, ஆயிஷா இன்னைக்கு முபாரக், ஆயிஷா நீ பறக்கத்தான பெண் பாருங்க, குச்சி வச்சு குத்துறவங்க இவன் சொன்னாங்களா, ஆயிஷா இன்னைக்கு முபாரக்கா, ஆயிஷா நீ பறக்கத்தான பெண்ணுமான்னு சொன்னாங்க. அதனால இந்த ஆயிஷா நாயின் காரணத்தினாலே இந்த உலகத்திற்கு கிடைத்த மகத்தான ஒரு சட்டம், அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. தண்ணி இல்லாத காலகட்டத்துல, நேரத்துல, அப்படிப்பட்ட கட்டத்துல, பயணத்தினுடைய முக்கியமான நேரத்துல தான் அது தெரியும். நாங்க ஹஜ்ஜில இருந்து அரஃபால இருந்து திருப்பி முஸ்தலிஃபா வந்துகிட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கிற நேரத்துல பஸ்ஸுடைய நெருக்கடி, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. இஷாவை வந்து அங்கதான் போய் தொடரும். மகரிப் இஷாவை தொட வேண்டியது, மகரிப் வக்து வந்துட்டாலும் கூட அரஃபால தொழக்கூடாது. அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு நைட்டு வரணும். மகரிபையும் இஷாவையும் சேர்த்து வந்து முஸ்தலிஃபால தான் தொழணும். வக்து வந்தாலும் தொழக்கூடாது மகரிப். அதனால அங்கவே தொழணுமேங்கிறதுக்காண்டி வரும்பொழுது நேரம் ஆகிட்டே இருக்குன்னு தஹஜ்ஜுத் நேரம் வர வந்துருச்சு. இஷா தவறி போயிருப்போல் தெரியுது, மகரிப் இஷா தவறி போல் தெரியுது. அப்படி உள்ள ஒரு நிலையில தான் அங்கன தண்ணீரும் இல்லை. முஸ்தலிஃபாவுக்கு போனாதான் தண்ணி இருக்குது. இங்க வந்து போய் தாண்டி போகவும் முடியாது, மைல் கணக்குல இடைவெளி இருக்குது. எல்லாரும் தயமம் செய்து தொழுவுங்க, வண்டியை ஒதுக்கிட்டு எல்லாரும் தயமம் செய்யுது. அப்ப இக்கட்டான நேரத்தில் அவ்வளவு பேருக்கும் தொழுகைக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தயமம் அமைந்ததா இல்லையா? இது மாதிரி இக்கட்டான காலகட்டத்தில் இந்த சமூகத்திற்குண்டான ஒரு பெரிய கொடையாக தயமமுடைய இந்த சட்டம் கிடைத்ததற்கு அன்னை ஆயிஷா நாய் காரணமா இருக்கிறார் என்பதை உண்மையான பெருமக்களை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உலகத்திற்கு தந்த கொடையும் அந்த குடும்பம் செய்த அருளும் சாதாரணமானதல்ல, ஏராளமா இருக்குது. இந்த ஆயிஷா நாய் சொல்றாங்க, உலகத்துல யாருக்கும் ரசூலுடைய மனைவிமார்களுடைய யாருக்கும் இல்லாத பாக்கியம் 10 பாக்கியம் எனக்கு இருக்குது.
ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்ல கூட யாருக்கும் இல்லாத 10 பாக்கியம் எனக்கு இருக்கிறது. தஸவ்வஜனி பிக்ரன் தூன கைரி. ரசூலுடைய மனைவிமார்கள் அவ்வளவு பேர்ல நான் மாத்திரம் தான் கன்னிப்பேன். ரசூலுடைய மனைவிமார்கள் அவ்வளவு பேர்லையும் நான் மாத்திரம்தான் இளமையான கன்னிப்பெண். முஹாஜிரானி. மற்ற மனைவிமார்களுடைய அவங்களுடைய தகப்பனார்கள்லாம் சில பேர் ஈமானம் கொண்டிருக்கிறாங்க, சில பேர் ஈமானம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் பல நிலையில் இருந்திருக்குது. என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் ஈமான் கொண்டவர்கள் என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் போனவர்கள். ஹிஜ்ரத்துங்கிறது சாதாரணமானது அல்ல. ஹிஜ்ரத் இருக்குது, அதனுடைய கூலியும் அந்தஸ்தும் எந்த அளவுக்கு ரசூல் சொல்லுவாங்க, லவ்லல் ஹிஜ்ரா லகுன்து இம்ரான் மினல் அன்சார். ஹிஜ்ரத் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் நான் மதீனால பிறந்திருப்பேன்னு சொன்னாங்க. ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்திற்காகத்தான் நான் மக்கால பிறந்தேன். அல்லாஹ் என்ன மக்கால பிறக்க வச்சான்னா, ஹிஜ்ரத்துங்கிறது அந்த காலத்துல அவ்வளவு முக்கியமானது. நான் ஹிஜ்ரத்தை பாதல் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் அந்த ஹிஜ்ரத் கிடையாது. உலகத்துல அந்த ஹிஜ்ரத்தினுடைய கூலிங்கிறது ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு கிடையாது. அதனால ஹிஜ்ரத்துங்கிறது அன்றைய காலகட்டத்தில் ஃபர்லாக்கப்பட்டிருந்தது. அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள் என்னுடைய பெற்றோர்கள். முஹாஜிரானி. ஒரு 10 விஷயத்தை கொஞ்சம் கவனத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் விஷயம் என்ன? நான் மாத்திரம்தான் கன்னிப்பேன். 2வது, என்னுடைய பெற்றோர்கள் 2 பேரும் முஹாஜிர்கள், அவங்க ஹிஜ்ரத் செய்தோம். 3வது, என்னுடைய தோற்றத்தில் பட்டு ஆடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார்கள். ஆயிஷா நாயகியினுடைய தோற்றத்தில் பட்டு ஆடை அணிந்து கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். வேற எந்த மனைவிமார்களுக்கு இந்த சோபனம் கிடைக்கவில்லை. பட்டு ஆடையில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தோற்றத்தில் வந்திருக்கிறார்கள். அது மாதிரி என்னை மணமுடிக்க வேண்டும், இது ரப்பின் கட்டளை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவருடைய கட்டளை என்பதை எடுத்து சொன்னார். அது மாதிரி ஒரே பாத்திரத்தில் நானும் நாயகமும் குளித்திருக்கிறோம் சொன்னாங்க. இதுவும் எங்களுக்கு மத்தியில தான் நடந்திருக்குது. ஒரே பாத்திரத்தில் நானும் நாயகமும் குளித்திருக்கிறோம் சொன்னாங்க. அது மாதிரி ஜிப்ரீல் யன்ஸிலு அலைஹி வ அனா மஅஹு ஃபீ ரிஹாபில். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகின்ற நேரத்தில் நானும் அல்லாஹ்வுடைய ஹபீபும் ஒரு துணியில் இருந்தோம். நாங்க 2 பேரும் ஒரு துணியில உட்கார்ந்து இருக்கிறோம். மேல ஒரு துணி போட்டுட்டு அந்த நேரத்தில் போர்வை. அப்படி இருக்கிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறார். இதுவும் எங்களுக்கு தான் கிடைச்ச ஒரு பாக்கியம் சொன்னாங்க. இது மாதிரி அன்றைய காலகட்டத்துல ஷவ்வால் மாசத்துல நிக்கா செய்ய மாட்டாங்க. ஷவ்வால் மாசத்துல நிக்கா செய்யறதுங்கிறது அந்த காலத்துல இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்ம ஊர்ல எல்லாம் ஏதோ ஒரு மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சஃபர்லையா புரட்சி மீராசத்தை அந்த நேரத்துல கல்யாணம் வச்சாங்க. சஃபர் மாசத்துல கல்யாணம் வைக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி எல்லாம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி அந்த காலகட்டத்துல ஷவ்வால் மாசத்துல பீடை நடப்பாங்க. இப்ப அதெல்லாம் பாக்கியம். பெண்ணா கழிஞ்ச உடனே எல்லா கல்யாணத்தையும் வைக்கிறது தான் இப்ப பாக்கியம்னு வச்சிருக்கிறா. அந்த காலத்துல ஷவ்வால்ங்கிறது என்னன்னு பீடைமா நினைச்சாங்க. ஆனால் என்ன சல்லாத்துல ஷவ்வால் மாசத்துல நிக்கா செய்தாங்க. அது மாதிரி என்னோடு இல்லறம் சேர தொடங்கியதும் கூட ஷவ்வால் மாசத்துல தான். நிக்கா செய்து சில வருஷங்கள் 2 பேரும் ஐஷா நாயகி ஸல்லல்லாஹு சேரல, சின்ன பிள்ளை. அதுக்கு பிறகுதான் எங்க வீட்டுக்கு கொண்டதுக்கு முன்னால அந்த குடும்ப நிலைங்கிறது ஏற்பட்டது மதீனா போன பிறகுதான். அக்கால கல்யாணம் சின்னால் மதீனா போன பிறகுதான் சில வருடங்கள் கழித்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போயிட்டாங்க. அதற்கு உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு அன்னை ஆயிஷா நாயகி பின்னால போன அண்ணன் வருது. அதனால அங்க போன பிறகுதான் வீடு சேருதல். இது ஷவ்வால் மாசத்துல தான் நிக்காம செய்தாங்க. ஷவ்வால் மாதத்துல எங்களுடைய வீடு விடுதலும் ஆகிறது. அது மாதிரி சஹரி ஒரு ஹரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் என் மேனையில் அல்லாஹ்வுடைய ரசூலின் உடல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேனையில சாஞ்சிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நான் ஒரு பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் தஆலா வான்மண்டலத்திலிருந்து என்னை குறித்த ஆயத்தை இறக்கியிருக்கிறார். அந்த பாக்கியம் வேற யாருக்கும் இல்லை. அதோட ரொம்ப நிறைவாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்னுடைய வீட்டில் தான் அடக்கப்பட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபன் எங்க தாங்க? ஆயிஷா நாயகியுடைய வீட்டுல. அவங்க சொன்னாங்க, நான் எனக்கு தான் வச்சிருந்தேன் அந்த இடத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டாங்க.
அதுக்கு பிறகு சித்திகுல் அக்பர், ஸல்லல்லாஹு கணவர் சித்திக நாயகம். மூணாவது ஒரு இடத்தை எனக்கு தான் வச்சிருந்தேன். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா வஃபாத் ஆகிறதுக்கு முன்னால ஆயிஷா நாயிட்ட கேட்டுவாங்கன்னு சொன்னாங்க. ஹயாத்தா இருக்கும் பொழுது கேட்டாங்க. அப்பவே ஆயிஷா நாய் எனக்காக தான் வச்சிருக்கிறேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாமுக்குள்ள நெருக்கம், என்னுடைய துன்யாவுடைய வசீர், ஆகிரத்தினுடைய வசீர்னு சொன்னாங்க. அதனால அவங்க கேட்கும் பொழுது நான் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு விட்டு கொடுத்தாங்க. உமர்லா சொன்னாங்க, நான் இறந்த பிறகும் கூட ரெண்டாவது அனுமதி கேட்கணும்னு சொன்னாங்க. இருக்கும்போது சொல்லிடுவாங்க, இறந்த பிறகு அதுக்கு பிறகு சர்ச்சையெல்லாம் வந்துடக்கூடாது. இறந்த பிறகும் கூட ஆயிஷா நாயை அனுமதித்தால்தான் நீங்க அந்த இடத்துல அடக்கணும்னு சொன்னாங்க. அதனால இறந்த பிறகு கூட ஆயிஷா நாயிட்டு போய் நினைச்சிட்டாங்க, கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட அனுமதி கேட்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அனுமதித்தால்தான் அந்த இடத்துல அடக்க வேண்டும் என்று அமீர் முஃமினீன் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன், நீங்க அங்க அடக்குங்க சல்லாசம் இருக்கிறேன்னு சொல்லி அதனால அங்க அடக்கப்பட்டாங்க. அதற்கு ஆயிஷா நாய் ரலியல்லாஹு வீட்டில் தான் சல்லாசலம் அடக்கப்பட்டாங்க. ஆயிஷா நாய் அடக்கப்பட்டது எங்கங்க? ஜன்னத்துல் பக்கீல. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, சிறுமியுடைய பொது கபர்ஸ்தான் ஜன்னத்துல் பக்கீல. மதீனா முனவ்வரால பள்ளி விட்டு வெளியில வந்தவண்ண உள்ள அந்த ஜன்னத்துல் பக்கீ தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளிட்ட அது மாதிரி மனைவிமார்கள், ஸல்லல்லாஹு அருமை மகனார் இப்ராஹிம் அவர்கள், ஏராளமான சஹாபிகள் அடங்கப்பட்டிருக்கிறது அங்கேதான். அல்லாஹ் அந்த பெருமக்களுக்கு எல்லாம் சென்று சலாம் செல்லும் நசீபை தந்தருள்வானா. என்னுடைய வீட்டில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அடக்கப்பட்டார். இந்த வாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் இந்த உலகத்தினுடைய மனைவிமார்களை யாரும் நிக்காஹ் செய்யக்கூடாது. வலான் தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா. ரசூலுடைய வஃபாத்திற்கு பின்னால் யார் அவருடைய, ஏன்னா அவருடைய தாய்மார்கள் இன்னும் ரசூல் ஹயாத்தா இருக்கிறாங்க, இங்க இருக்கிற மாதிரி தான் அங்க இருக்கிறாங்க, இதை விட நல்லவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க ஹயாத்து நபி, அவங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பிறகு யாரும் அவருடைய மனைவிமார்கள் நிக்காஹ் செய்யக்கூடாது. நம்முடைய தாய்மார்கள் அவர்கள். உண்மையானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய சேவைகளை செய்ததற்கு பின்னாலே, சமூகத்திற்குண்டான மிகப்பெரிய சேவைகளை செய்ததற்கு பின்னாலே, தங்களுடைய 70வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும் பொழுது ஆயிஷா நாயகி 18 வயசு தான், 18 வயசு தான். ஆனால் தங்களுடைய 70வது வயதில் சுப்ஹானல்லாஹ் அந்த காலம் வரை கணவரை இழந்த அந்த நிலையிலேயும் கூட தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் கல்வி ஆற்றலும் உலகத்திற்கு அவர்கள் தந்த அறிவு ஞானமும் கொஞ்சடைஞ்சவர். உங்களுடைய 70வது வயதுல ஹிஜ்ரி 59ல ரமலான் மாதத்தில் 17ஆம் நாள் அன்னை ஆயிஷா நாயை பார்த்தார். ரமலான் மாசத்தினுடைய 17ஆம் நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தார். திருமக்களே, ஆயிஷா நாய் இறந்த உடனே நம்ம ஊர்லயே அந்த ஃபித்னா கொஞ்சம் இருக்கு. குடும்பத்துக்காரன் தொலை வைக்கணும், அந்த இது இருக்கிறவங்கள்ல சாலிகின்கள் தொலை வைக்கணும், அவ்வளவுதான் சட்டம். சாலிகின்கள் யாரோ அவங்கதான் தொழு வைக்கணுமே தவிர, அந்த நேரத்துல இவரு சில பேர் அந்த சர்ச்சை அந்த பித்தனாவை கிளப்பி விடுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, முதல்ல பித்தனா தூக்கி விடுறது. அதற்கு ஆயிஷா நாய் இறந்த பிறகு அவங்களுடைய குடும்பத்திலே பெருமக்கள் சாதிகள் குடும்பத்துக்காரன் நிறைய இருந்தாலும் கூட அவர்களுக்கு தொடுக வைத்தவர்கள் செய்யுதுவார். உலகத்தில் அதிகமான ஹதீசுகளை உலகத்திற்கு அதிகமான ஹதீசுகளை நமக்கு தந்த அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான் தொழு வச்சாங்க. அவங்க குடும்பத்துக்காரர்கள் இல்லை, ஆனா அவங்கதான் தொழு வச்சாங்க. அதனால யார் இருக்கிறவர்கள பேணுதலான பெரிய மனிதர்களா இருக்கிறார்களோ அவங்க தொழு வைக்கணுங்கிறதுதான் மார்க்கத்தினுடைய ஒரு நடைமுறை. அதற்கு உதாரணம் நம்முடைய தாய் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அதற்கு அபூ ஹுரைரா தான் தொழு வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கீல அவங்க அடக்கி வைத்தார் என்பது வரலாறு. அருமையான மக்களே, வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த செல்வமான இந்த ஹயாத்தை நம்மால் முடிந்தவரை இந்த தீனுக்காக பயன்படுத்த வேண்டும். ஆயிஷா நாயனுடைய அந்தஸ்து சொல்லி முடியல, கொடை வெள்ளம் தடவை அவங்களுக்கு 1 லட்சம் திரகம் ஒரு தடவை கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு. 1 லட்சம் திரகம். அது அவளையும் உடனே சதக்கா செய்துட்டாங்க. நீங்க நோம்பு வச்சிருந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் சதக்கா செய்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாதரசியாக, பரிசுத்தமான ஒரு பெண்ணாக, தியாக பெண்ணாக, கல்வியின் உன்னதமான ஒரு நிலையை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அல்லாஹு தஆலா அந்த பெருமாட்டியுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்த்தி அருள்வானாக. இந்த சீதேவிகளோடு சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் நாமும் ஒன்று சேர்ந்திருப்பதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. அதற்குண்டான தகுதி நம்மிடத்தில் இல்லை என்றாலும் அல்லாஹ் தனது கருணையினால் அன்பினால் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا اول الاولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما تعلم ونعوذ بك من شر ما تعلم ونستغفرك من كل ما تعلم إنك تعلم ولا نعلم وأنت علام الغيوب. اللهم اجعل سرائرنا خيرا من علانيتنا واجعل علانيتنا صالحا. اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா கீர்த்தியும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ். ரப்பே, உன்னல்லாது எங்களுக்கு வேறு நாயன் இல்லை, உன்னல்லாது நாங்கள் யாரையும் வணங்கவில்லை. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அடிமைகளான எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. வாழ்க்கையிலே நீ தந்த அளவிடையலாத நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு, நீ தந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிடையலாத நியமத்துகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு, பல நேரங்களில் நாங்கள் நன்றி கட்டத்தனமாக உனக்கு மாற்றமான காரியங்களை செய்துவிட்டோம், பாவங்களை நாங்கள் துணிந்து செய்துவிட்டோம். இரக்கமுள்ள ரப்பே, இரக்கமுள்ள ரப்பே, கஃபூரும் ரஹீமுமான அல்லாஹ்வே, கஃபூரும் ரஹீமுமான அல்லாஹ்வே, என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொன்ன ரப்பே, உன்னிடத்தில் நாங்கள் இதோ கையேந்தி நிற்கிறோம். வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் ரப்பே நீ மன்னி தருள்வாயா, ரப்பே நீ மன்னி தருள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா, நிறைவான ஆஃபியத்தை தருவாயா, இரையச்சமுள்ள கல்வை தருவாயாக, வேண்டுதலான வாழ்க்கையை தந்தருள்வாயா, அமல்களில் இஹ்லாஸை தந்தருள்வாயா. நாங்கள் செய்யக்கூடிய எந்த நல்ல காரியத்தையும் ரஹ்மானே உன் திருப்திக்காக செய்வதற்குண்டான உயர்ந்த பழக்கத்தை எங்களிடத்தில் தந்தருள்வாயா. அல்லாஹ்வே, மற்றவர்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக, அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக, பெருமைக்காக, வீணான காரியங்களுக்காக ஒரு காரியத்தை செய்வது எங்களை பாதுகாத்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மேலான ரஹ்மத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. ரஹ்மானும் ரஹீமுமான அல்லாஹ்வே, எங்கள் மீது இரக்கம் கொண்டு உடைய ரஹ்மத்தை நிரப்புமா எங்களுக்கு நீ தந்தருள்வாயா. ரப்பே, உன்னுடைய கோபத்தை எங்களின் மீது ஆக்கி விடாதே, உன்னுடைய அதிருப்தியை எங்கள் மீது ஆக்கி விடாதே. இதை தாங்குவதற்கான எந்த சக்தியும் எங்களுக்கு இல்லை ரஹ்மானே. எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். ரப்பே, எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் தந்தருள்வாயா. வாழும் காலமெல்லாம் ரப்பே பூரணமான ஆஃபியத்தோடு வாழ செய்தருள்வாயா. எந்த பெரிய சிறிய வியாதிகளிலும் நாங்கள் ஆட்படுவதை விட்டோம் ரப்பே நீ எங்களை பாதுகாத்தருள்வாயா, ரப்பே எங்களை பாதுகாத்தருள்வாயா. அல்லாஹ், எங்களை இன்றெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் மாணவர்களின் பாவங்களை மன்னிப்பாயா. ரப்பே, தீனியான துன்யவியான நல்ல காரியங்களுக்காக யாரெல்லாம் இந்த தீனுடைய மகத்துவத்திற்காக நல்உதவி செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் யாரை நேசிக்கிறோமோ, எங்களை யார் நேசிக்கிறார்களோ எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயா. இரக்கமுள்ள ரஹ்மானே, புனிதமான இந்த ரமலானை உன்னிடத்தில் நாங்கள் கேட்டோம் யா அல்லாஹ், நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமலானில் நீ என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறாயோ
இருக்கிறதோ அதை எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயா, நிறைவாக தந்தருள்வாயா. சங்கையான குர்ஆனுடைய தொடர்பை எங்களுக்கு அதிகப்படுத்துவாயா, குர்ஆனோடு எங்களுக்குள்ள தொடர்பை அதிகப்படுத்துவாயா. உன்னுடைய வேதத்தின் ஞானங்களை எங்களுக்கு விளங்க செய்வாயா. அதிகம் அதிகம் ஓதுவதற்கு நசீவை தருவாயா. உன்னை அதிகம் திக்ரு செய்யும் நசீவை தருவாயா. உன்னை திக்ரு செய்யும் நாவுகளும் கல்விகளும் தான் பாக்கியம் உள்ளவை ரஹ்மானே. உன்னை திக்ரு செய்யும் நாவுகள் பாக்கியம் உள்ளது ரஹ்மானே. உன்னை திக்ரு செய்யும் கல்விகள் பாக்கியமானது ரஹ்மானே. அல்லாஹ்வே, உன்னை அதிகம் அதிகம் திக்ரு செய்வதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயா. வலிமையான ஈமானை தருவாயா. நீ எங்களுக்கு தந்த செல்வங்களில் எல்லாம் மகத்தான செல்வமான மேன்மையான ஈமானை எங்களுக்கு அதிகப்படுத்தி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை நூறானியத்துள்ளதாக ஆக்குவாயா. ஐங்கான தொழுகைகளை நாங்கள் பேணுதலாக நேமமாக தொழுவதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயாக. புனிதமான இந்த ரமதானை எங்களுக்கு தந்ததை போல எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் ஏராளமான ரமதானை பெற்றுக்கொள்வதற்கு, அவைகளையெல்லாம் பாக்கியமாக கழிப்பதற்கு எங்களுக்கு நசீவை தருவாயாக. ஹலாலான ரிசுக்கை எங்களுக்கு விசாலமாக்கி தருவாயாக. ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வியாபாரங்களில் பறக்க செய்வாயாக. உத்தியோகங்களிலே உயர்வை தருவாயாக. அல்லாஹ்வே, ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலையிலே அதை பேணுதலா நிறைவேற்றுவதற்குண்டான வசதி உள்ளவர்களாக, அல்லாஹ் மன திருப்தியோடு அதை கொடுக்கக்கூடியவர்களாக ரப்பே நீங்களே ஆக்கி அருள்வாயாக. கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, பாக்கியம் நிறைந்த சங்கையான ஹஜ்ஜினுடைய நசீபை எங்கள் எல்லோருக்கும் நீ தந்தருள்வாயாக. சாலிஹீன்களோடும் வலிமான்களோடும் நன்மக்களோடும் சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித இடமான சங்கையான மதீனா முனவ்வராவிற்கு ஒளி பொருந்தி அந்த ஒளி பொருந்தி அந்த பட்டணத்திற்கு நாங்கள் சென்று அவர்கள் முன்னால் நின்று நாங்கள் சலாம் சொல்வதற்கும் பதில் சலாமை பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தருவாயா. ரப்பே நசீபை தருவாயாக. ரப்பே வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பாயா. வறுமையை விட்டு பாதுகாப்பாயா. கடன்களை விட்டு பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பாயா. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. பெருமை கொள்வதை விட்டு பாதுகாப்பாயா. அல்லாஹ், பெருமை கொள்வதை விட்டு பாதுகாப்பாயா. பொறாமை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. பேராசையை விட்டு பாதுகாப்பாயா. புறம் பேசுவதை விட்டு பாதுகாப்பாயா. எல்லா கெட்ட குணங்கள் செயல்கள் அனைத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. உயர்ந்த எல்லா நல்ல குணங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. புகழக்குரிய மேன்மையான எல்லா குணங்களையும் எங்களிடத்தில் தந்தருள்வாயா. எங்களுடைய நப்சிடத்தில் எங்களை சாதாரணமானவர்களாக இல்லத்தானவர்களாக ஆக்கி அருள்வாயாக. மக்களிடத்தில் எங்களை கண்ணியமானவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய மேலான இல்லாவை எல்லா காலத்திலும் பெற்றவர்களாக ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீ அறிந்திருக்கிறாய். ரப்பே, வாழ்வின் எல்லா தேவைகளையும் நீ அறிந்திருக்கிறாய். ரப்பே, கேட்க தகுதி உள்ள உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். ரப்பே, நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் உனது கருணையை கொண்டு நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. ரப்பே, அந்த எல்லா பாக்கியங்களையும் கேட்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அமல்கள் ஒன்றையும் நாங்கள் செய்துவிடவில்லை ரஹ்மான். உயர்ந்த தவத்தை நாங்கள் மேற்கொண்டு விடவில்லை ரஹ்மானே. உயர்ந்த அமல்கள் ஒன்றையும் நாங்கள் அப்படி செய்து விடவில்லை ரஹ்மானே. எங்கள் மீது இரக்கம் கொண்டு ரப்பே உனது பேரருளை தந்தருள்வாயா. எங்கள் மீது இரக்கம் கொண்டு உடைய பேரரை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தருவாயாக. அல்லாஹ், யார் யார் என்னென்ன தேவைகளோடு புனிதமான இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லோருடைய தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. எல்லோருடைய தேவைகளையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயாக. பல இடங்களிலே மனமுடித்து கொடுத்ததற்கு பின்னாலே பல்வேறு விதமான சிரமங்கள், பல்வேறு விதமான மனக்கசப்புகள், பல்வேறு விதமான
கோளாறுகளினாலே ரப்பல் ஆலமீனே பல குடும்பங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரஹ்மானை இரக்கம் உள்ள ரப்பே, கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்தும் கண்ணியமான உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ரப்பே நீ நசீவை தருவாயா, ரப்பே நீ நசீவை தருவாயா. உள்ளங்களை ஒன்றிணைப்பதும் உன்னுடைய அருளை கொண்டுதான் ரஹ்மானே. கருணையும் இரக்கம் உள்ளவனே, மனமுடித்ததற்கு முன்னால் யார் மக்கள் வாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ சாலிஹான கண் குளிர்ச்சியான மக்களை ரப்பே நீ தந்தருள்வாயா. வயது முதிர்ந்த நிலையிலும் கூட அதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்த ரஹ்மானே. நாங்கள் நிராசையாகிவிடவில்லை ரஹ்மானே. சாலிஹான சந்ததிகளை ரப்பே நீ தந்தருள்வாயா. எங்களுக்கு தந்த மக்களையும் சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. சந்ததி சந்ததி பாக்கியமாக ஆக்கி அருள்வாயா. இரக்கம் உள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு ரப்பே உங்களுடைய வாழ்வின் எல்லா விதமான காரியங்களையும் நீயே பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு உண்மையான தவக்குலை கற்று தந்தருள்வாயா. ரப்பே சிறந்த கல்வி ஞானத்தை தருவாயாக. பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி அருள்வாயாக. ரப்பல் ஆலமீனே உன்னுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெறுவதற்குண்டான எல்லா வழிகளையும் எங்களுக்கு லேசாக்கி அருள்வாயா. ரப்பே எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. ரப்பே நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. உலகத்தில் பிறந்த யாரும் என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. எங்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வாயா. என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே, மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே ஆகிரத்தினுடைய உன்னதமான நிலையான வாழ்க்கை தொடங்கும் அந்த நேரத்திலே ரப்பே எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான திடுக்கமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே, ஆனந்தத்தோடும் இன்பத்தோடும் நாங்கள் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே, உன்னுடைய மேலான ரிலாவையும் பொருத்தத்தையும் பெற்ற நிலையிலே, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை நாங்கள் கண்ட நிலையிலே, சங்கையான மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, பரிசுத்த அடியார்களுக்காக உன்னை நம்பும் பரிசுத்த அடியார்களுக்காக நீ தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண் முன்னால் கண்ட நிலையிலே உன்னை சந்திக்கும் நசீபை தருவாயா. அந்த மகத்தான ஹுஸ்னுல் ஹாத்திமாவை ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. வாடும் காலம் இல்லாமல் ரப்பே இந்த தீனுடைய மேன்மைக்காக எங்களால் முடிந்த ஹிதுமத்துகளை ரப்பே உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்வதற்கு நசீபை தருவாயா. ரப்பே எங்களிலே யார் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் ஓதி கொண்டிருக்கிறார்களோ சிறந்த கல்வி ஞானத்தை தருவாயா. ரப்பே யார் படித்தும் ஓதியும் பொருத்தமான வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான நல்ல வேலைகளை ஏற்படுத்தி அருள்வாயா. கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் சென்று உடைப்பதற்காக சென்றிருக்கக்கூடிய உடைய மக்களுக்கு நல்ல ஆபியத்தை தருவாயா. உடைய உறவினர்களுக்கு ஆபியத்தை தருவாயா. ரப்பல் ஆலமீனே அங்கே உள்ள உயர்ந்த நிலையிலே அவர்கள் அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை சிறப்பாக சம்பாதித்து குடும்ப காரியங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்கு நசீபை தந்தருள்வாயா. எந்த விதமான சோதனைகளிலோ விபத்துகளிலோ அவர்கள் ஆட்பட்டு விடாமல் நம்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. நம்பே நீ பாதுகாத்து அருள்வாயா. எல்லா நிலையிலும் உன்னை பாதுகாப்பை நீ எங்களுக்கு தந்தருள்வாயா. கருணையும் இரக்கம் உள்ள ரஹ்மானே, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை ரஹ்மானே, ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவன். யா அல்லாஹ் உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தியதை காரணமாக வைத்து நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் ரப்பே நீ சன்மானமாக எங்களுக்கு தருவாயா. ரப்பே எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. ரப்பே உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. கருணையான நேயங்களிலே வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ஆக்குவாயா. வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ஆக்குவாயாக. உன்னுடைய மாணவர்களை எல்லாம் அன்பாகவே நீ அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆற்றலை தீனின் மேன்மைக்கு அவர்கள் ஆக்கிக் கொள்வதற்கு நம்பே நீ நசீவை தருவாயாக. வீணான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும், மது போதை போன்றவைகள் காதலைகளை இடைகளிலே ஆட்படுவதை விட்டும் அல்லாகவே நீ பாதுகாத்து அருள்வாயா. குடும்ப காரியங்களில் கவனம் செலுத்தி சிறப்பான நல்ல முறையிலே உழைத்து அல்லாகவே வாழ்வாங்கு வாழ்வதற்கு எங்களுடைய வாலிபர்களுக்கும் நீ நசீவை தருவாயா. கண்ணியமான எங்களுடைய தாய்மார்களுக்கு அல்லாகவே நீ எல்லா விதமான மேன்மைகளை வழங்கி அருள்வாயா.
ரப்பே குடும்பத்தினுடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய, பிள்ளைகளுடைய காரியங்களை பாதுகாக்கக்கூடிய, எல்லாமே அவருடைய சொந்த வேலைகளையும் மற்றவர்களின் வேலைகளையும் சேர்த்து செய்யக்கூடிய கண்ணியமான எங்களுடைய தாய்மார்களுக்கு ரப்பே எல்லா விதமான மேன்மைகளையும் வழங்கி அருள்வாயா. அவர்களை நீ மென்மேலும் கண்ணியப்படுத்தி அருள்வாயா. அவர்களுடைய ஹலாலான ஆஜத்துகளை நீ கபூல் செய்து அருள்வாயா. ரப்பே எங்களுடைய சிறுவர் சிறுமியர்களை எல்லாம் அவருடைய எதிர்காலத்தை பாக்கியமாக ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உன்னுடைய தீனை ஏற்றுக்கொண்டதற்காக, நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்காக, உன்னுடைய கலாச்சாரத்தை அழிப்பதற்கும், எல்லாமே தீனுக்கு எதிராக செயல்படுவதற்கும் நாட்டிலே உள்ள பல்வேறு விதமான எதிரிகளும் அரசும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ரஹ்மானே, அந்த சதிகளை எல்லாம் முறியடித்தருள்வாயா. இந்த சதிகளை எல்லாம் முறியடித்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எல்லா நிலையிலும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் நீ கண்ணியப்படுத்தி அருள்வாயா. இந்த நாட்டிலே மதசார்பற்ற இந்த நாட்டிலே ரப்பே ஒருவர் மற்றவர்களோடு இணைந்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ்வே நீ தந்தருள் புரிவாயாக. ரப்பே நீ தந்தருள் புரிவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அல்லாஹ்வே எங்களுக்கு தெரிந்த சில காரியங்களை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் கையேந்துகிறோம். அல்லாஹ்வே நீ எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ரப்பே எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் உன்னுடைய பேருதவியை தந்தருள்வாயா. ரப்பே தனிப்பட்ட விசேஷமா அவனது பேருதவியை தந்தருள்வாயா. என்னுடைய நேரங்களில் பறக்க செய்வாயா. என்னுடைய உத்தியோகங்களிலே பறக்க செய்வாயா. என்னுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வாயா. நீ தந்த காரியங்கள் அனைத்திலும் ரப்பே நீ பறக்கத்தை இணைத்தருள்வாயா. என்னுடைய துஆக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. சங்கையான உனது குர்ஆனின் புரட்டினால் ரப்பே நீ கபூல் செய்வாயா. மேன்மையான பத்ரீன்களுடைய கண்ணியத்தினால் ரப்பே எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரட்டினாலும் அவருடைய துணைவியர்களும் எங்களுடைய தாய்மார்களுமான உம்மஹாத்துல் முஃமினீன் யா அல்லாஹ், அந்த நன்மக்களுடைய பொருட்டினாலும் என்னுடைய துஆக்களை ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ربنا تقبل دعاءنا إنك أنت السميع العليم. ربنا تقبل دعاءنا ولا تردنا أيدينا خائبين وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ارحمنا يا أرحم الراحمين. اللهم ارحمنا يا أرحم الراحمين. اللهم ارحمنا يا أرحم الراحمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى محمد